கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மாநிலத்திலேயே மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா இடம் பிடிச்ச கவிதைகளெல்லாம் எழுதுற ஒரு மாபெரும் அறிவுஜீவியான சூப்பர் ஸ்டார். அவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ம் ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, அப்படி ஒரு லெஜெண்ட் மேல உங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் கேமரா முன்னாடி வந்து ஒரு மோசமான அரசியல் வன்முறையும் ரத்த களரியும் ஓப்பனா நியாயப்படுத்த பேசுறார். நினைச்சாலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா. ஒரு கலைஞன் தன் கலையின் மூலமா கொடுக்கிற பிம்பம் வேற, நிஜத்துல அவரோட அரசியல் நிலைப்பாடு வேறையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த கலைஞனை பற்றி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஒரு ஃபேசினேட்டிங்கான தலைப்பு. ஆமா, இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் வந்து வித்யார்த்தி சாட்டர்ஜி எழுதின ஃபால்கே ஃபார் ரேஸ் ஆல்டர் ஈகோ அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த கட்டுரை. ஆமா, உலக புகைப்பெற்ற தாதா சாஹேப் பால்கே விருது வாங்கிய வங்காள நடிகர் சௌமித்ரா சாட்டர்ஜியின் வாழ்க்கையத்தான் இந்த கட்டுரை ரொம்ப ஆழமா அலசுது. கரெக்ட். அதாவது சௌமித்ரா சாட்டர்ஜி வந்து வெறும் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு எழுத்தாளர், கவிஞர், அதுக்கு மேல ரொம்பவே அழுத்தமான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டவர். வாங்க, இதை நாம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நிச்சயமா. இந்த கட்டுரையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது சௌமித்ராவோட விருதுகளையோ இல்ல அவரோட சாதனைகளையோ மட்டும் சும்மா பட்டியலிக்கிட்டு போல. வேற என்ன சொல்லுது? அதாவது கலை, அரசியல், அப்புறம் ஒரு கலைஞனுக்கான தார்மீக பொறுப்பு, இது மூணும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில எப்படி நேருக்கு நேர் மோதுது அப்படிங்கறத ரொம்ப நுணுக்கமா விவரிக்குது. புரியுது. கலைஞன் என்பவன் சமூகத்திலிருந்து தனித்து ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ளேயே இருக்கிறவனா, இல்ல சமூகத்தின் அரசியல் சேற்றுக்குள்ள இறங்கி போராட வேண்டியவனா? இந்த கேள்விகளுக்கான பதிலத்தான் கட்டுரையாளர் தேடுறார். சரி, அவர் கலைப்பயணத்தோட தொடக்கத்திலிருந்தே நாம ஆரம்பிப்போம். 1959 சத்யஜித் ரேயோட அந்த பிரம்மாண்டமான அபு ட்ரையாலஜி படங்களோட 3வது பாகம். அப்பூர் சஞ்சார். எக்ஸாக்ட்லி அதேதான். அந்த படத்துல அறிமுகமாகிற அந்த இளைஞன் தான் சௌமித்ரா சாட்டர்ஜி. அவரோட நடிப்பு முறையை பத்தி கட்டுரையாளர் சொல்ற விஷயம் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொல்றார்? நான் வந்து முன்னாடி என்ன நினைச்சேன்னா, அவர் ஒரு பரீட்சைக்கு படிக்கிற தீவிரமான மாணவன் மாதிரி ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணுவார்னு நினைச்சேன். ஆனா கட்டுரையாளர் சொல்றத பார்த்தா அவர் ஒரு கிரைம் சீன் அனலைஸ் பண்ற சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைலர் மாதிரி இல்ல செயல்பட்டிருக்கார். ஆமாமா. படப்பிடிப்புக்கு பல வாரங்களுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்டை வாங்கி தன்னோட வசனம் மட்டும் இல்லாம எதிர்த்தாப்புல நிக்கிற கேரக்டரோட மனநிலை என்ன, அந்த ரூமோட சூழல் என்னன்னு மொத்தமா அக்கு வேறு ஆணி வேறா பிரிச்சு மேஞ்சிருக்கார். இதத்தான் சினிமா விமர்சகர்கள் செரிப்ரல் ஸ்கூல் ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூளைக்கு வேலை கொடுக்கும் அறிவுபூர்வமான நடிப்பு முறை. ஓ, அறிவுபூர்வமான நடிப்பு. ஆமா, அவர் கேமராக்கு முன்னாடி நின்னுட்டு அந்த ஸ்பாட்ல வர்ற எமோஷனை வச்சு நடிக்கிறவர் கிடையாது. ஒவ்வொரு சின்ன அசைவுக்கு பின்னாலேயும் ஒரு தெளிவான கணக்கு இருக்கும். ஆனா இது கேக்குறது அவர் மிக குறைமா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனா பார்வையாளர்களாகிய நமக்கு அது ரொம்ப ஆழமா சேரும். சிசிர் பாதுரி, சாபி பிஸ்வாஸ் மாதிரி தத்துவார்த்தமா நடிக்கிற ஜாம்பவான்களை தான் அவர் தன்னோட முன்னோடிகளா பார்த்தார். ஒரு நிமிஷம், நான் இங்க குறுக்கிடுறதுக்கு சாரி. எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. இந்த செரிப்ரல் ஆக்டிங் இல்ல அறிவுபூர்வமான நடிப்பு அப்படின்னு சொல்றத கேட்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப ரோபோட்டிக்கா, உணர்ச்சிகளே இல்லாம ரொம்ப மெக்கானிக்கலா இருக்காதா? நியாயமான கேள்வி. மூளையிலிருந்து நடிச்சா அது எப்படி சாமானிய மக்களோட இதயத்துக்கு போய் சேரும்? ஒரு ஸ்டார் ஆகணும்னா மக்களோட ஒரு எமோஷனல் கனெக்ட் வேணும் இல்லையா? நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது. செரிப்ரல் அப்படிங்கிற வார்த்தைய பார்த்துட்டு நாம் அவர் எமோஷனல் கிடையாதுன்னு தப்பா நினைச்சுக்க கூடாது. அப்ப அது எப்படி வேலை செய்யுது? இங்க விஷயம் என்னன்னா, அவர் தன்னுடைய எமோஷன்ஸை ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ணி எந்த இடத்துல எவ்வளவு கொடுக்கணும்னு அளந்து கொடுத்தார். அதுதான் அவரோட மேஜிக். ஓஹோ. இத அவர் எவ்வளவு தூரம் ரசிச்சாருன்னா, கலைய மதிக்கும்போது அவருக்குள்ள எந்த ஈகோவும் வராது. தன்னை விட வயசுல ரொம்ப சின்னவரான நம்ம தமிழ் நடிகர் கமல்ஹாசனோட நடிப்பை பார்த்துட்டு அவரை பகிரங்கமா கொண்டாடி இருக்கார் சௌமித்ரா. வாவ், நிஜமாமா? ஆமா, தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காம எந்த இடத்துல நல்ல கலை இருந்தாலும் அதை துறந்த மனசோட ஏத்துக்கிற அந்த பக்குவம் தான் அவரை மக்களோட கனெக்ட் பண்ணுச்சு. அந்த ஈகோ இல்லாத தன்மை தான் சத்யஜித் ரேக்கும் அவருக்குமான அந்த ஐகானிக் பார்ட்னர்ஷிப்புக்கு காரணமா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. யோசிச்சு பாருங்க, ரேயோட 27 படங்கள்ல 14 படங்கள்ல சௌமித்ரா தான் ஹீரோ. ஆமா, பாதிக்கு பாதி படங்கள் அவரோடது தான். ஜப்பானிய சினிமாவுல அகிரா குரோசாவாக்கு எப்படி தோஷிரோ மிஃபுனே இருந்தாரோ, ஹாலிவுட்ல இங்மார் பெர்க்மானுக்கு எப்படி மேக்ஸ் வான் சிடோ இருந்தாரோ, அதே மாதிரி வங்காள சினிமாவுல ரேயோட கேமரா லென்ஸ்களுக்கு முன்னாடி சௌமித்ரா தான் நிரந்தரமான முகமா இருந்தார். அதனாலே அவரை ரேயோட ஆல்டர் ஈகோ, அதாவது ரேயின் இன்னொரு பாதினே எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆமா, சத்யஜித் ரே மாதிரியே இவரும் பல திறமைகள் கொண்டவர் இல்லையா? ஆமாம், பன்முக திறமையாளர். எகான் அப்படிங்கிற ஒரு இலக்கிய பத்திரிகைக்கு எடிட்டரா இருந்திருக்கார். பல நாடகங்கள் எழுதியிருக்கார், கவிதைகள் படைச்சிருக்கார். ஒரு பெங்காலி மறுமலர்ச்சி காலத்து மனிதர் எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். 100க்கு 100 உண்மை. ஆனா இவ்வளவு அறிவு ஜீவித்தனமும் சீரியஸான சிந்தனைகளும் இருக்கிற ஒருத்தர் திரையில ரொம்பவே இருண்ட அழுத்தமான கதாபாத்திரங்களையே அதிகமா தேர்ந்தெடுத்து நடிச்சார். தேவி படம் மாதிரி. கரெக்ட். தேவி படத்துல ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பமான கணவனா இருக்கட்டும், சாரலதா படத்துல சுதந்திரமான சிந்தனை கொண்ட மைத்தனனா இருக்கட்டும், இல்ல காரைபைரியில ஒரு போலியான புரட்சியாளனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரோல்ஸ். ஆனா இங்கதான் எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் காத்திருக்கு. என்னது அது? இவ்ளோ இன்டென்ஸான சீரியஸான ஒரு நபர் ஸ்கிரீன்ல காமெடி எப்படி கையாண்டார்? நிஜ வாழ்க்கையில கொஞ்சம் விரைப்பாதான் தெரிஞ்சிருப்பார்னு பார்த்தா காமெடி அவருக்கு ரொம்பவே இயல்பா வந்திருக்கு. ரொம்ப சுலபமா பண்ணியிருக்கார். அவரே சார்லி சாப்ளினோட ஒரு மேற்கோள் அடிக்கடி சொல்லுவாராம், வாழ்க்கையோட அழுத்தங்கள்ல இருந்து நம்ம காப்பாத்துற ஒரே பாதுகாவலன் நகைச்சுவை தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை அவருக்குள்ள இருந்த அந்த தீவிரமான சிந்தனைகளோட பாரத்தை குறைக்கிறதுக்காகவே அவர் காமெடியை ஒரு கருவியை பயன்படுத்தினாரோ என்னவோ. அது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. அந்த நகைச்சுவை உணர்வு அவருக்கு எப்படி வந்தது, அதுக்கு பின்னாடி இருந்த மனிதர்கள் யாருங்கிறத கட்டுரையாளர் வித்யார்த்தி சாட்டர்ஜி ரொம்ப இமோஷனலா பதிவு பண்ணியிருக்காரு. யார் அந்த மனிதர்கள்? பானு பந்தோபாத்யாய் அப்புறம் ஜஹர் ராய். இவங்க 2 பேரும் தான் வங்காள சினிமாவின் மிக சிறந்த நகைச்சுவை நடிகர்கள். பானு அடிக்கடி சௌமித்ராவோட வீட்டுக்கு வந்து தன்னோட கிழக்கு வங்காளத்து ஸ்லாங்ல நிறைய ஜோக் அடிச்சு மொத்த குடும்பத்தையும் சிரிக்க வைப்பாராம். ரொம்ப ஜாலியான மனிதரா இருந்திருப்பாரு போல. ஆமா. ஆனா இந்த சிரிப்புக்கு பின்னாடி வங்காள சினிமாவுல அந்த காலத்துல கலைஞர்கள் நடத்தப்பட்ட விதம் பத்தின ஒரு பெரிய சோகமும் மறைஞ்சிருக்கு. நீங்க அந்த ஜஹர் ராயோட மரணத்தை பத்தி சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த சம்பவம் கட்டுரையை வாசிக்கும் போதே மனசு ரொம்ப பெசஞ்சிருச்சு. ஆமா, ரொம்பவே துயரமான ஒரு விஷயம். ஜஹர் ராய் சாதாரண ஆள் கிடையாது. சத்யஜித் ரே, ரித்விக் கடக் மாதிரி மாபெரும் லெஜண்ட்ஸோட கிளாசிக் படங்கள்ல நடிச்ச ஒரு மிகச்சிறந்த கலைஞன். ஆனா அவர் இறந்தப்போ ஆமா, அவர் இறந்து போனப்போ சௌமித்ராவும் பானுவும் அவர் வீட்டுக்கு போய் பார்த்த காட்சி இருக்கே, ஒரு கலைஞனுக்கு இதை விட பெரிய அவமானம் உலகத்துல இருக்க முடியாது. வறுமையின் உச்சியில ஒரு சாதாரண அழுக்கு துணியால மூடப்பட்டு யாருமே இல்லாம அனாதையா கிடந்திருக்கார் ஜஹர் ராய். நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு. மக்களை இவ்வளவு சிரிக்க வச்ச ஒரு மனுஷனுக்கு இதுதான் முடிவா? இத நேர்ல பார்த்த பானு சௌமித்ரா கிட்ட திரும்பி, ஒரு கலைஞனுக்கு வங்காள மக்கள் கொடுக்கற மரியாதை இதுதானா அப்படின்னு கேட்டு அழுதுருக்கார். ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மொமெண்ட் அது. இத கேக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனா எனக்கு கேட்கும் போதே தொண்டை அடைக்குது. ஆமா, இதுதான் சினிமாவுல இருக்கிற ஒரு கசப்பான உண்மை. கலைக்காக வாழறவங்களோட நிலைமை எப்போ எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது. உண்மைதான். சரி, இந்த எமோஷனல் பார்ட்ல இருந்து வங்காள சினிமாவோட ஆகப்பெரிய ஒரு விவாதத்துக்கு நம்ம வருவோம். உத்தம் குமார் வர்சஸ் சௌமித்ரா சாட்டர்ஜி. ஓ, அந்த காலத்துல நடந்த மிகப்பெரிய ஃபேன் வார். ஆமா, இது நீங்க ஒரு பெரிய ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா வங்காள ரசிகர்களே 2 பிரிவா பிரிஞ்சிருந்தாங்க. உத்தம் குமார் ஒரு இன்ஸ்டிங்டிவ் ஸ்டார், அதாவது உள்ளுணர்வு கொண்ட ஒரு பெரிய நட்சத்திரம். ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே ஒரு மேஜிக் நடக்கும். மக்கள் அவர் அப்படியே கொண்டாடுவாங்க. ஆனா சௌமித்ரா ஒரு செரிப்ரல் ஆக்டர், மூளையால நுணுக்கமா நடிக்கிறவர். இத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க சத்யஜித் ரேயோட அபிஜான் படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஆமா, அதுல நடந்த சம்பவம் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு ஸ்டார் இமேஜ் அப்படிங்கிறது ஒரு நடிகரை எப்படி கட்டி போடுதுன்னு பாருங்க. அபிஜான் படத்துல நரசிங் அப்படிங்கிற ஒரு ரெக்கட்டான அழுக்கான டாக்ஸி டிரைவர் கேரக்டர். ஆமா, ரே முதல்ல இந்த ரோலுக்கு உத்தம் குமாரை தான் கூப்பிட்டார். ஆனா உத்தம் குமார் என்ன யோசிச்சார்? என்னோட இமேஜ் என்ன ஆகுறதுன்னு யோசிச்சார். கரெக்ட். நான் ஒரு ரொமான்டிக் சூப்பர் ஸ்டார், நான் போய் இப்படி அழுக்கா ஒரு சாதாரண டிரைவரா நடிச்சா என் ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க, என்னோட பிம்பம் உடைஞ்சிடாதா அப்படின்னு பயந்து அந்த அருமையான வாய்ப்பை மறுத்துட்டார். ஆனா சௌமித்ரா அப்படி பண்ணலையே. அதுதான், சௌமித்ராவுக்கு அந்த ஈகோலாம் கொஞ்சம் கூட கிடையாது. அவர் ஒரு செலிபிரிட்டியா யோசிக்கல, ஒரு நடிகனா மட்டும்தான் யோசிச்சார். அந்த டாக்ஸி டிரைவர் கேரக்டரை ரொம்ப அசால்ட்டா எடுத்து அதுல வாழ்ந்து காட்டினார். ஒரு ஸ்டாருக்கும் ஒரு கலைஞனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். ரொம்ப சரியான பாயிண்ட். ஆனா சௌமித்ராவோட இந்த அறிவுபூர்வமான சிந்தனை, பகுத்தறிவு, இதெல்லாம் வெறும் சினிமா செட்டோட நின்னுடல. அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓ, அரசியல் பத்தி பேச போறோம். ஆமா, அவரோட இந்த மனநிலை அவரோட அரசியல் மற்றும் சமூக நிலைப்பாடுகள்லையும் ஆழமா வேரூன்றி இருந்துச்சு. சௌமித்ராவோட குடும்பமே ஒரு பெரிய சுதந்திர போராட்ட பின்னணிய கொண்டது. அப்படியா?
அவரோட தாத்தா அப்பா 2 பேருமே பிரிட்டிஷ் காலத்துல சிறைக்கு போனவங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரிசாவுல பிரிட்டிஷாரை எதிர்த்து வீரமரணம் அடைஞ்ச புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட வீரர் பாகா ஜெத்தின் இருக்காரு இல்லையா, அவரு சௌமித்ராவோட சொந்தக்காரர். அட, இது எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு குடும்பத்துல இப்படி ஒரு பெரிய தியாகி இருந்தா அந்த ரத்தத்திலேயே இயல்பா அந்த போராட்ட குணம் வந்துரும்ல. அவங்க வீட்ல காந்திய கொள்கைகளை ரொம்ப மதிச்சாலும் சுபாஷ் சந்திர போஸ், குதிராம் போஸ் மாதிரியான புரட்சியாளர்கள் மேல ஒரு தனி ஈர்ப்பு எல்லாருக்கும் இருந்துச்சு. அந்த புரட்சிகரமான சிந்தனை தான் அவர் காலேஜ் படிக்கும்போதே அவரை SFI அமைப்புல தீவிரமா இறங்க வச்சிருக்கு. ஆமா, அவர் ஒரு தீவிர இடதுசாரி சிந்தனையாளர். அவருக்கு மார்க்சிய கொள்கைகள் மேல ரொம்ப பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு. இதுவரை இருந்த சமூகங்களின் வரலாறு என்பது வர்க்க போராட்டங்களின் வரலாறே அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையை அவர் தன் வாழ்நாள் முழுமையா நம்பினார். ஆனா இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த சௌமித்ரா வேற. இனிதான் விஷயமே ரொம்ப ஷாக்கிங்கா சர்ச்சைக்குரியதா மாறப்போகுது. ஆமா, நந்திகிராம் சர்ச்சை. நந்திகிராம். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நந்திகிராம் பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன். அது மேற்கு வங்காளத்துல இடதுசாரி அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலகட்டம். நந்திகிராம் பகுதியில ஒரு தொழிற்சாலை அமைக்கிறதுக்காக அரசாங்கம் நிலம் கையகப்படுத்த நினைச்சப்போ மக்கள் அதை எதிர்த்து பெரிய அளவுல தொடர் போராட்டம் பண்ணாங்க. ஆமா, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ பெரிய அளவுல வன்முறை வெடிச்சு போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தி பல உயிர்கள் பறிபோனது. மனித உரிமைகள் மிக கொடூரமா நசுக்கப்படுதுன்னு அப்போ இந்தியா முழுக்க பெரிய கண்டனங்கள் எழுந்தது. கரெக்ட். இந்த இடத்துல இவ்வளவு முற்போக்கு சிந்தனை கொண்ட சமூக பொறுப்புள்ள ஒரு கலைஞரான சௌமித்ரா சாட்டர்ஜி என்ன பண்ணிருக்கணும்? அவர் அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா? சாதாரணமா அப்படிதான் நாம எதிர்பார்ப்போம். ஆனா அவர் ஆளும் CPIM கட்சியினருக்கு ஆதரவா பேசினார். அது மட்டுமில்ல சாம், பேதா தானா தண்டம். இத பெங்காலியில எப்படி சொல்வாங்கன்னா சோலே போலே கௌஷோலே அப்படின்னு சொல்வாங்க. அதாவது ஏமாற்று வேலை, பலம், தந்திரம். இந்த தத்துவத்தை பயன்படுத்தி கட்சி தொண்டர்கள் வன்முறையா கையாண்டதை அவர் பகிரங்கமா நியாயப்படுத்தினார். நம்பவே முடியல. ஒரு நல்ல காரியத்துக்காக சில மோசமான வழிகளை பயன்படுத்தினா தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட வாதம் இருந்தது. இதத்தான் கட்டுரையாளர் வித்யார்த்தி சாட்டர்ஜி ரொம்ப கடுமையா ஆவேசமா கண்டிக்கிறார். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். சொல்லுங்க. இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம், என்னடா இவங்க திடீர்னு பாலிடிக்ஸ் பேசுறாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்சியை அட்டாக் பண்றாங்களோ அப்படின்னு. கண்டிப்பா அப்படி தோண வாய்ப்பு இருக்கு. கிடையவே கிடையாது. நாங்க இங்க எந்த பக்கமும் சாயல. இடதுசாரியோ வலதுசாரியோ எந்த அரசியல் கொள்கைக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணவோ இல்ல எதிர்க்கவோ இங்க வரல. 100% உண்மை. நாங்க இங்க விவாதிக்கிறது முற்றிலும் அந்த கட்டுரையாளர் வித்யார்த்தி சாட்டர்ஜியோட கோவத்தை மட்டும்தான். ஆமா. அவர் எப்படி இதை பார்க்கறாருன்னா, ஒரு மாபெரும் கலைஞர், சமூக பொறுப்புள்ள ஒரு மனிதர் எப்படி வன்முறையை நியாயப்படுத்துற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம், இது எவ்வளவு பெரிய முரண்பாடு அப்படிங்கிற ஒரு கலைஞன் மீதான ஏமாற்றத்தை மட்டும்தான் நாம் இங்க அலசுறோம். எக்ஸாக்ட்லி. இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. ஒரு கலைஞன் அரசியல் அதிகாரத்தோட எவ்வளவு தூரம் நெருக்கம் காட்டலாம்? ஒரு நல்ல கேள்வி. எப்போ அந்த நெருக்கம் அவரோட கலையையும் மனசாட்சியும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்குது? இத விளக்குறதுக்கு கட்டுரையாளர் ரஷ்ய இலக்கிய வரலாற்றுல இருந்து ஒரு பிரில்லியண்டான கம்பேரிசனை சொல்றாரு. என்ன அது? மாயகோவ்ஸ்கி மற்றும் பாஸ்டர்னாக் அப்படிங்கிற 2 மாபெரும் ரஷ்ய கவிஞர்களை அவர் இங்க ஒப்பிடுறார். மாயகோவ்ஸ்கி என்ன பண்ணார்னா அரசியல் அதிகாரத்தோட கைப்பாவையா மாறினார். அரசாங்கத்துக்கு ஆதரவா? ஆமா, அரசாங்கம் பண்ற தப்பையெல்லாம் தன்னோட கவிதைகள் மூலமா நியாயப்படுத்தி அதிகாரத்தோட முரசு கொட்டுபவரா அவர் மாறினார். அதிகாரம் ஒரு நெருப்பு மாதிரி இல்லையா? குளிர்காயெல்லாம்னு ரொம்ப பக்கத்துல போனா அது நம்மளையே எரிச்சிடும். கரெக்ட். கடைசியில அந்த அரசியல் அழுத்தங்களே மாயகோவ்ஸ்கிய தற்கொலைக்கு தள்ளிருச்சு. ஆனா பாஸ்டர்னாக் அப்படி இல்ல. அவர் எப்படி இருந்தார்? அவர் அதிகாரத்தோட மிரட்டல்களுக்கு பயப்படவே இல்ல. தன்னோட கலையின் சுதந்திரத்தை காத்து மனசாட்சியோட தனித்து நின்றார். சௌமித்ரா ஒரு பாஸ்டர்னாக் மாதிரி இருந்திருக்கணும், ஆனா அவர் மாயகோவ்ஸ்கி மாதிரி ஆளும் வர்க்கத்தோட பிரதிநிதியா செயல்பட்டார்னு கட்டுரையாளர் ரொம்பவே வருத்தப்படுறார். ஆனா கட்டுரையாளரோட கோபம் சௌமித்ராவோட மட்டும் முடிஞ்சிடல. ஒரு கலைஞன் தன்னோட புகழ அதிகாரத்துக்காக பயன்படுத்துற பிரச்சனைக்கு அவர் இன்னொரு சமகால உதாரணத்தையும் ரொம்ப தில்லா இங்க முன்வைக்கிறார். ஆமா, அடுத்த பெரிய சர்ச்சை. அது யாருன்னா பாலிவுட் மெகாஸ்டார் அமிதாப் பச்சன். குஜராத் மாநிலத்தோட பிராண்ட் அம்பாசிடராக அமிதாப் பச்சன் செயல்பட்டதை வித்யார்த்தி சாட்டர்ஜி மிக கடுமையா விமர்சிக்கிறார்.
ம் அதாவது 2002ஆம் ஆண்டு நடந்த சிறுபான்மையினருக்கு எதிரான கலவரங்களையும் அந்த அரசியல் தந்திரங்களையும் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு அழகான போர்வைக்குள்ள மறைக்கிறதுக்காக அப்போதைய அரசாங்கம் அமிதாப் பச்சனோட புகழ ஒரு புகைத்திரை மாதிரி பயன்படுத்துச்சு அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறார். இங்கே நாம அந்த டிஸ்க்ளைமரை சொல்லிடணும். அமிதாப் பச்சன் மற்றும் குஜராத் அரசியல் மீதான இந்த கடுமையான விமர்சனமும் கட்டுரையாளரோட சொந்த பார்வைதான். அது நம்ம ஷோவோட கருத்தல்ல. ஆமா, கண்டிப்பா. ஆனா கட்டுரையாளர் இங்க முன்வைக்கிற அந்த தார்மீக வாதம் இருக்குல்ல, அது ரொம்பவே நம்ம யோசிக்க வேண்டிய ஒண்ணு. கலைஞர்கள் தங்களோட அந்த பிரம்மாண்டமான புகழ ஆளும் அரசாங்கங்களின் மனித உரிமை மீறல்களையோ அதிகார தவறுகளையோ மறைக்கிற ஒரு விளம்பர கருவியா பயன்படுத்தலாமா? ம், சமூக மனசாட்சி உள்ள எந்த ஒரு கலைஞரும் வெறுப்பு அரசியலையும் வன்முறையையும் மறைக்க தன்னை வித்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட ரொம்ப ஆழமான வாதம். நந்தி கிராமத்தை நியாயப்படுத்தின சௌமித்ராவா இருக்கட்டும், குஜராத்தோட பிராண்ட் அம்பாசிடரா மாறின அமிதாப் பச்சனா இருக்கட்டும், இவங்க 2 பேரையும் குறிப்பிட்டு கட்டுரையாளர் சொல்ற அந்த வார்த்தைகள் ரொம்ப கூர்மையா ஒரு சவுக்கடி மாதிரி இருக்கு. என்ன சொல்லிருக்காரு? இவங்க தொலைக்காட்சியில வந்து பேசுறத நிறுத்திட்டு அந்த தொலைக்காட்சியே தூக்கி எறிவது மேல் அப்படின்னு தன்னோட உச்சக்கட்ட ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துறார். எனக்கு இங்க என்ன பெரிய முரண்பாடா படுதுன்னா, சொல்லுங்க. சத்யஜித் ரே வந்து தன்னோட ஹீரக்ராஜர் தேச படத்துல சர்வாதிகாரத்தை எவ்வளவு கடுமையா விமர்சிச்சார்னு நமக்கு தெரியும். ஆனா அதே ரேயோட பிரியத்துக்குரிய ரேயின் ஆல்டர் ஈகோ அப்படின்னு கொண்டாடப்பட்ட சௌமித்ராவே பின்னாள்ல இப்படி அதிகார அத்துமீறல்களை ஆதரிச்சதுதான் ஒரு மிகப்பெரிய முரண். அதுதான் மனித வாழ்வின் ஒரு சிக்கலான இயல்பு. மனுஷங்கள நாம எப்பவுமே கருப்பு வெள்ளைன்னு அப்படி ஈஸியா பிரிச்சிட முடியாது. நிறைய கிரே ஏரியாக்கள் எப்பவும் இருக்கு. ஆமா, அதுதான் உண்மை. ஒரு பக்கம் சத்யஜித் ரேயின் கேமரா லென்ஸ்கள் வழியா நாம பார்த்த சௌமித்ராவின் அற்புதமான யாரானையும் தொட முடியாத ஒரு நடிப்பு திறமை, உத்தம் குமாரோட அவர் வச்சிருந்த அந்த ஒரு ஆரோக்கியமான போட்டி, ம் ஜஹர் ராய் மாதிரி வறுமையில வாடிய சக கலைஞர்களுக்காக அவர் விட்ட கண்ணீர், கலையின் மீதான அவரது தீராத காதல். இன்னொரு பக்கம் அதே மனுஷன் அதிகார மையத்தோட வச்சிருந்த முரண்பாடான விமர்சனத்துக்குரிய ஒரு அரசியல் உறவு. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் சௌமித்ரா சாட்டர்ஜி அப்படிங்கிற அந்த மகா கலைஞனோட பயணம். ரொம்ப பிரமாதமா தொகுத்து சொன்னீங்க. ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை முரண்பாடுகள், எத்தனை முகங்கள்னு பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, சரி, இந்த ஆழமான அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா இந்த பயணத்தை முடிக்கிறப்போ இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞன், அவரோட அரசியல் நிலப்பாடுகளோ அல்லது தனிப்பட்ட கொள்கைகளோ உங்களுக்கு அறவே பிடிக்காத, முற்றிலும் முரணான ஒன்னா இருக்கும்போது, அவரு திரையில காட்டும் கலையை மட்டும் அந்த அரசியலிருந்து பிரிச்சு உங்களால ரசிக்க முடியுமா? படைப்பாளி வேற, அவன் உருவாக்குற படைப்பு வேறயா? இல்ல ரெண்டும் ஒண்ணுதானே நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நல்ல கலைஞன் கட்டாயம் ஒரு நல்ல மனிதனாகவும் அறம் சார்ந்தவனாகவும் இருக்கணுமா? அது ஒரு பெரிய விவாதம். ஆமா, இந்த கேள்விகளுக்கான பதில உங்களுக்குள்ளேயே தேடி பாருங்க. அடுத்த முறை நீங்க திரையில ஒரு நடிகரை பார்க்கும்போது இந்த கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு புது பார்வையை உருவாக்கும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் கொஞ்சம் சிந்தியுங்க.